சில நேரத்தில் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம மனசில் வந்து சில சோகம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஏன்டா இருக்குது இந்த சோகம் அப்படின்னே தெரியாது. பட் அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு 4 நாளாகவே மனசில் பெரிய சோகம். என்ன சோகம் என்ன சோகம் தேடி தேடி பார்த்தா அதுக்கான காரணம் கிடைக்கவே இல்லை. கடைசியில் தான் என்ற வீட்டுக்காரர் வந்து திடீர்னு ஃபோன் போட்டு, "நான் மீன் வாங்கிட்டு வரேன், சாப்பாடு செய்யலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த சோகத்துக்கான காரணம் என்னன்னு அப்பந்தான் எனக்கு புரிய வேற செஞ்சது. ஏன்னா 2 வாரமா மீனே சாப்பிடலை. ஸோ அந்த மீனை பார்த்த உடனே அதை விட பெரிய ஹாப்பி. வந்தது அது வேற வெட்டி நல்லா ஸ்லைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அது மீனை பார்த்ததும் சந்தோஷம்தான். இருந்தாலும் பார்த்தா மீனில் பாதி இடத்துல அந்த ஹோல் மட்டும்தான் இருக்குது, மீனை காணும். அது வயிறே பெரிய குடோன் மாதிரி இருக்கும் போல், அம்புட்டு பெரிய ஓட்டை அதில். சரி, அதையும் போட்டு நல்லா மணக்க மணக்க குழம்ப வச்சு, நம்ம தூத்துக்குடியில் உள்ள மகாராஜா மசாலா குழம்பு வச்சு, அப்புறம் வந்து மீனையும் நல்லா பொரித்து வச்சு ஃபேமிலியாக நல்லா சாப்பிட்டாச்சு. இதுக்கடையில் வந்து பனானா கேக் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து செஞ்சு பீஸாக போட்டு, இது வந்து ஆல்ரெடி எப்போவுமே வந்து ஒரு கடை டீ ஷாப்புக்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதைத்தான் செஞ்சு அதையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்ட பிறகு தான் மனசில் அவ்வளோ ஒரு திருப்தி. இது எனக்கு மட்டும் இல்லை சச்சின், உனக்கும் தானே? ஆமாம். ஆ